பெண்ணும் ஆமோ கசத்தியான பெண்ணானவளோ எங்கே வருகிறார் தெரியுமா சுவாமி? எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கு சுவாமி? தென்காசி தனை கடந்தோமே, காசி தனை கடந்தோமே, சேனாதி படைகளோ தண்டு வாழ வேட்டோம், அம்மனையும் சேர்வ செய்தோம், ஆசாத்து நகரம் விட்டோம், ஆசாத்து விட்டோம், வத்தாலும் பாறைவா ஐயா மாதாபுரம் வாரார் மாதாபுரம் வாராரே சாமி மாதாபுரம் தனை கடந்தோமே கடையவள நடலீர கல்யாணி அம்மனையோ கண்டமல்ல தான் வணங்கி எங்கே வருவாரா பெட்டி வாதை ஊதி திருமலையப்ப புறம் கடந்தோ, திருமலையப்ப கடந்தோ, எங்க வருவாரானா எங்கு வருவாரானா திருமலையப்ப புறம் கடந்து புட்டல் புதுர்வாரே இந்த சீரும் சிறப்பா உள்ள வேளத்தில் நம்ம அண்ணன் தான் கேட்க முடியும். அம்மா இந்த சீரும் சிறப்பா உள்ள நேரத்தில் அம்மா பாடுமாமனை ஆதரிக்க வேண்டும் என்று அம்மா அள்ளி பணம் தந்து ஆதரித்து உள்ளவர்கள் அம்மா, அதாவது நமது அருமை அண்ணாச்சி ராம் சங்கர் அவர்கள். நாமல் சென்னைக்கு இயல் இசை நாடக மன்றத்துக்கு புரோகிராம் பண்ண போகும்போது நாமளுக்கு 3 நேரத்தில் உள்ள அன்ன உணவகத்தில் சாப்பாடு வாங்கி தந்தது. எப்ப அன்ன உபகாரம் செய்தார்கள் நமது அருமை அண்ணாச்சி ராம் சங்கர். பார்த்துக்கோ அம்மா, அதாவது தானத்திலே சிறந்த தானம் எப்ப அன்னதானம் தான். பார்த்துக்கோ அம்மா, தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். சரிதான். அந்த அன்னதானத்தை உபசாரம் பண்ணியது நமது அருமை அண்ணாச்சி சரி ராம் சங்கர் அவர்கள். பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டுமென்று லட்சாதி லட்சம் 101 லட்சம் முன்பொருளை அள்ளி பணம் தந்து ஆதரவு செய்துள்ளார்கள். அன்னார்களுடைய குடும்ப குலகோத்திரம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் மனைவி மக்களோடு ஈசன் பகவானுட அருளாளே கையிலை போல புதுமாட சாமி அருளா புதுமாடத்தியம்மா வாழையடி நல்ல வாழையாக வளர வேணும் ஆதி கையிலை
அப்படி சேனாதி படைகளோடு படைகளோடு எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கு வருகிறார்? புத்தல் புதூர் தனை கிடந்தோமே ஆழ்வார் குச்சி பாதையாக ஆயும்பூர் விளக்கு வேட்டோமே தானா விளக்கு வேட்டுமாமே தானா விளக்கு வேட்டோமே ஐயா வருகுதையா படைகள் எல்லாம் படைகளோடு எங்க எங்க வருவாரா? தாமிரபரணி நதியதீரல் தாமிரபரணி நதியதீரல் ஸ்தானவானம் முடிப்பாரோ தாமிரபரணி நதியதீர தான் முடித்தோமே பாவனாச பெரியோரையும் உலகம் வாழதான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி சிங்கபுரம் கடந்தோமே வெட்டி மார்க்கமாக வருவாரா? அம்பை விளக்கு வேட்டோமே அம்பை மாநகரம் வேட்டோமே ஐயா உள்காடு வாராரே அம்பை வாணர வேட்டோமே காடே ஐயா உயிர்காடு தனை கிடந்தோமே சாட்டு பெத்து பாதையாக எங்க வருவாரானா எங்க வருவாரானா ஐயா சேனாதி படைகள் ஊருக்கு தென்புறத்தில் ஆட்டு கரையோரம் நம்ம தட்ட தன்னதியில சாமி நம்ம தட்ட தன்னதியில வந்து அடித்தார கூடாரத்தே வந்து அடித்தாரே அடித்தார்கள். மந்திரி ஒரு பக்கமும் மந்திரியோட சேனாதி படைகள் ஒரு பக்கமும் பக்கமுமாக சோழ மகாராஜ மன்ன ஒரு பக்கமும் ஆமா அவருடைய படைகள் எல்லாம் ஒரு பக்கமும் ஏப்பா ஒரு புறமாக அப்படி அடைத்த வேளையில ஆமா ஐயா என்ன அந்த அத்தாளநல்லூர் ஆதிமூல பெருமாளுக்கு ஆமா மேல வாசல்ல வவ்வால் ஓடும் கசம் இப்ப வவ்வால் ஓடும் கசம் வவ்வால் ஓடும் கசம் பார்த்துக்கோ. அந்த வவ்வால் ஓடக்கூடிய கசத்துல அன்னைக்கு அகஸ்திய மகாமுனிவர் கமண்டலத்துல பிடிச்ச அடைச்ச மெதல அங்க வந்து கிடக்கு. அதை யாருமே இது நாள் வரைக்கும் பிடிக்கல பார்த்துக்கோ. அப்போ ஒரு நாள் தினத்திலே அந்த ஐயங்கார் பட்டரானவரும் வெள்ளையான குட்டியும் டெய்லி போய் சலம் எடுப்பது வழக்கம் பார்த்துக்கோ. ஆதிமூல பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வதற்கு ஆத்துல ஸ்தலம் கோதுவது வழக்கம். இப்படியே நாளுக்கு நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் தினத்தை பார்க்க வெள்ளையாள குட்டி தண்ணிய குடத்தை உள்ள முக்கி கோதுது. அந்த குடு 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 குடுன்னு சவுண்டு கேட்ட உடனே மெதலையானது வெள்ளையாள குட்டியோட காலை வந்து கவ்வி பிடிச்சது. யானை காலை கவ்வி பிடிச்ச உடனே மெதலை கசத்துக்குள்ள இழுக்க யானை கரை இழுக்க ஆதிமூல பெருமாளுடைய
நாமத்தை சொல்லி ஆதிமூல அபாயம் அபாயம் என்றது. ஆமா ஆதிமூல பெருமானுடைய அருளால யானைக்காலானதை விட்டது. ஆமா இதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? யார் பார்க்கிறா? கோயில் பற்று பார்த்துட்டு இருக்கா. பார்க்கிறா. இந்த வெள்ளையான குட்டிக்கே இந்த நிலைமடா. ஆமா வெள்ளையான குட்டிக்கு இந்த நிலைமனா? ஆமா அப்ப நமக்கு எந்த நிலைமை? ஆமையா அப்படி என்று ஆமா அன்னையில இருந்து மேலவாசலையும் பூட்டி போட்டி துறவுகோலை கொண்டு வந்து ஊர் நாட்டாம கையில கொண்டு வந்து ஒப்படைத்தார். ஏப்பா கதவை அடைஞ்சு இருந்து பூட்டிட்டாரு. அப்படி ஒப்படைத்த வேளையில அந்த மிதலையை என்னைக்கு பிடிக்கலோ ஆமா அன்னைக்கு தான் உங்களுக்கு ஆமா கோயிலுக்கு நாம் பூசை வைப்போம்னு ஐயங்கார் பற்றானவர் சொல்லிட்டார். எப்பா சொல்லிவிட்டார். ஆகா அந்த மிதலையை நாம கண்டிப்பா பிடிக்க வேணுமென்றோ எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கு வருகிறார்கள்? ஊர் கூட்டம் போட்டு பேசி ஆமா நம்பந்தட்டையில ஆத்துக்கரையோரத்துல ஆமா எங்க கல்யாண சோழ மகாராஜன் வந்திருக்க விவரத்தை அறிந்தார். அப்படி அறிந்த வேளையில என்ன இப்ப ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போறோம். ஆமா பெரிய மனுஷனுக்குள்ள தர்பாரோடு போக வேண்டும் என்று ஆமா 1000 பொற்காசுகளை எடுத்து குடித்து ஆமோ நம்பந்தட்டைக்கு வாராங்க. ஆமா ஓ ஐயா கல்யாண சோழ மகாராஜ மன்னா, என்ன இந்த மாணி எங்களுக்கு அத்தாள நல்லூர். சரி அத்தாள நல்லூரில ஆமோ வவ்வாளோடும் கசத்துல கசமதியில 2 மெதலையானது இருக்கிறது. மெதலைய நீங்க கண்டிப்பா எங்களுக்கு பிடிச்சு கொடுங்கன்னு 1000 பொற்காசையும் கொடுத்தார். ஏப்பா கை கொடுத்தார். பார்த்தார் கல்யாண சோழ மகாராஜன். என்ன ஆஹா என்ன நாமல் கண்டிப்பா அந்த மெதலையை பிடித்து கொடுக்க வேணுமென்று என்ன செய்கிறார்? சேனாதி படைகளையே அழைத்து ஆமா கசமுத்து தான் வீராதி வீரர். ஆமா சூராதி சூரன் அல்லவா? கண்டிப்பா அவரால் தான் முடியும் என்று கசமுத்தை அழைத்து வர சொன்னார். ஆமா கசமுத்து மந்திரி என்ன செய்தார்? அவர் அழைக்க வர வேளையில ஆமா அவர் என்னை தேத்து தரை மூழ்கி துண்டையாரையில் கட்டிய மூழ்கி துண்டையாரையில் கட்டிய என்னை தேத்து தரை மூழ்கி துண்டு அறையில் கட்டிய தரை மூழ்கி துண்ட தலையில் கட்டி ஐயா சிறு கோழி கொண்டல்லாவோ சிறு கோழி கொண்டல்லாவோ சமுத்தி சிக்கெடுத்து இருப்பாரா சிறு கோழி கொண்டலாவோ அப்படி சிக்கெடுத்து இருக்கும் போதோ சேனாதி படைகள் படைத்தலைவர் எல்லாம் அழைத்தார்கள். ஆமா என்ன செய்தார்கள்? என்ன சுவாமி? மன்னா மந்திரி உங்களை மன்னா அழைக்க சொன்னார் என்றார். அடுத்த வார்த்தை எதுவும் பேசினார் ஐயா? பேசலையே. அந்த எண்ணதேத்த தலையோடு ஆமா ஈரத்துண்டோடு ஓடோடி வருகிறார் மந்திரி. எப்பா வருகின்றார் மந்திரி? மன்னா என்ன? மன்னா ஓ என்னை அழைத்த விவரம் என்ன என்றார். விவரம் அழைத்தவங்களுக்கு பேர்ல இப்படியாயா வரணும்? ஆமா என்னையோட சகனம் ஆகாத சகனம் அல்லவா? ஆமோ மன்னா என்ன? அழைத்த விவரத்தை சொல்லுங்கள் என்றார். அத்தாளநல்லூர் ஆதிமூல பெருமாள் மேலவாசல் வவ்வாளோடும் கசத்துல கஜமதியிலே 2 மெதலை இருக்கிறதா? எப்பா 2 மெதலை இருக்கிறதா? அந்த மெதலையை பிடிக்கிறது உமது பொறுப்புன்னு ஆமா 1000 பொற்காசும் கசமுத்து மந்திரி இடத்திலே கொடுத்தார். மன்னன் சொன்ன வார்த்தைக்கு மறந்து வார்த்தை கிடையாது. எப்பா கிடையாது என்று. அரசர் சொன்ன வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை கிடையாது என்று. ஆமா கசமுத்து மந்திரியானவரோ என்ன சுவாமி? அவர் அரண்மனைக்கு கூடாரத்துக்கு வருகிறார். ஆமா அப்படி வருகிற வேளையில என்ன சுவாமி? அம்மா கசத்திய என்ன சுவாமி? நான் போய் மெதலைய பிடிக்க போறேனம்மா, எனக்கு சாதங்கரி சமைத்து வா என்று சொல்லிவிட்டார். ஆமா மெதலைய பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? எப்பா தூண்டில் வேணும்ல. மெதலைக்கு தகுந்த இறைய தேடணும். இறையும் வேணும்.
இறைய என்ன இறை? மிதலைக்குள்ள இறை என்ன இறையா? எப்பா என்ன இப்ப மீனுக்கு என்னது போடணும்? புழு போடணும். அப்போ பாம்பை பிடிக்கணும்னா எப்பா தவளைய போடணும். அப்ப மிதலைய பிடிக்கணும்னா 2 நாய்க்குட்டிய போடணும்னே. நாய்க்குட்டிய போடணும். ஆமா. மிதலை என்ன கலரு? ஏப்பா கருமுக்கும் செம்முக்கும் முதல்ல. அப்ப அதுக்கு தகுந்தாப்புள்ள நாய்க்குட்டி வேணும். ஆமா. நாய்க்குட்டி எங்க இருக்கு? எங்க இருக்கிறது? ஈக்கிவண்ணா பிள்ளை வீட்டிலே இருக்கிறது. ஆமா. என் தசமுத்து மந்திரியானவர் ஒரு அண்ணன் வாங்கக்கூடிய ஆண்டிய போல போயினார். ஆமோ. அம்மா எனக்கு ஒருபடி அன்னத்தை போடுன்னா. ஆமா. பார்த்தா என்ன பொறுகியா? ஆமா. வீட்டுல இன்னும் உல வைக்கல, நேரம் ஆகும். எப்பா அடுத்த வீட்டுல கங்கல் வாங்கிட்டு வந்துதான் ஆமா நான் உல வைப்பேன்னா என்று சொல்கிறா. அடுத்த வீட்டுல கங்கல் வாங்க போவதற்குள்ள ஆமா அந்த நாய்க்குட்டி ரெண்டும் அப்படியே கீழே தவண்டு விளையாடி கொண்டிருக்கு. ஏப்பா செம்மற நாய்க்குட்டி கரும நாய்க்குட்டி. செம்மறை நாய்க்குட்டியையும் கருமறை நாய்க்குட்டியும் பிடிச்சு சோழா பைகளை போட்டு ஒரே பிடி வந்துட்டார் பார்த்துக்கோ. ஓடி அப்ப நாய்க்குட்டிய பிடிச்சாச்சு. தூண்டி ஆமா களை வேணும் பார்த்துக்கோ. ஆமா களை வாங்குவதற்கு ஆமோ மூங்கில் பண்ணைக்கு வந்தார். 600 அடி மூங்கில் எடுத்தார். ஆமா 600 அடி மூங்கிலை எடுத்தார். ஆமோ நூல் வாங்கணும் பார்த்துக்கோ. ஆமா நூலுனா என்ன? நரம்பு வாங்க வேண்டும். ஆமா நரம்பு வாங்க வேணும் என்று ஆமோ வீரவ நல்லூருக்கு அந்த பணிக்கரிடம் அதற்கு நரம்பு வாங்க வாராரே. நரம்பு வாங்க எங்க கசமுத்து மந்திரியும் கசமுத்து 600 அடி கலைக்கு ஆமா 700 அடி நரம்பு வாங்கினாரு. எப்பா 200 அடி நரம்பு வாங்குறா. நரம்ப வாங்கியாச்சு. ஆமா தூண்டி முள்ள அடிக்கணும் பார்த்துக்கோங்க. அடிக்க வேண்டும். எங்க வராரு? எங்க வருகிறா? அத்தாளநல்லூர்ல ஆதிமூலப்ப ஆனக்காளாசாரி வீட்டுக்கு வராரு பார்த்துக்கோ. வருகின்றார். ஏன் அவருக்கு பேர் ஆனக்காளாசாரி? என்ன அவர் கால் வந்து ஆனக்கால் வியாதி இருக்குமா? அதுதான் ஆனக்காளாசாரி. அதுக்குத்தான் ஆனக்கால் ஆசாரி பார்த்துக்கோ. ஆமா அதனால ஆனக்கால் ஆசாரி வீட்டுல வந்து ஆமோ ஐயா ஆனக்கால் ஆசாரிய என்ன எனக்கு மிதலைய பிடிக்க போறேன், தூண்டி முள்ளடிக்கணும், முள்ளடிச்சு தாங்கன்னு சொன்னா. சொல்லுறார். பார்த்தா என்ன இந்த கறி வாங்கிறதுக்கு கூட கையில காசு இல்லையே. ஏப்பா காசு இல்லையா? நான் தாரம்னு ஆமா கறி வாங்குவதற்கு காசை கொடுத்தா. கொடுக்குறா. கறிய போய் வாங்கிட்டு வந்தாரு. ஆமா ஐயா தூண்டி முள்ள நான் அடிக்க. ஆமா குருத்தி ஊதாள் இல்ல. ஆள் இல்ல அதுக்கு என்ன? நான் துருத்தி ஊதுதம்னார். ஆமா என்ன செய்தா? ஐயா ஆசாரி தூண்டி அடிக்க. ஆசாரியே அடிக்க கசமுத்து துருத்தி ஊத. ஆசாரி தூண்டி அடிக்க. ஐயா முதலாம் தூண்டி அடிக்கும் போது 2 துண்டா ஒடிந்திடும். 3ஆம் தூண்டி அடிக்கும் போது 2ஆம் தூண்டி அடிக்கும் போது 2 துண்டா ஒடிந்திடும். 3ஆம் தூண்டி அடிக்கும் போது 3ஆம் தூண்டி அடிக்கும் போது நாக்கு மூக்கோட சேர்ந்துடும். தானடி எங்க வருவாரானா? அத்தாளநல்லூரே ஆதி மூல பெருமாளும் மேல வாசல் தன்னதற்கு மம்மாளோட கசலருக்கு மேல கரையதீர வாசலுக்கு கசமுத்து மந்திரியும் அந்த மூங்கிலே நூலை கொடுத்தார். தூண்டி முள்ளையும் கொடுத்தார்.
கருமூக்கு மெதலையே பிடிக்க வேண்டும். பிடிக்க வேண்டும். கருமூக்கு மெதலைக்கு ஆமா செம்மர நாய்க்குட்டிய கொண்டு போய் போட்டார். ஆமோ அப்படி செம்மர நாய்க்குட்டிய போட்டு ஆமா ஐயா என்ன அங்க மயில மரத்துல என்ன செய்தாரு? என்ன செய்தார்? ஒரு குச்சியை வெட்டி மிதப்பாகவே கட்டி வைத்தார். கட்டி வைத்தார். அப்படி குச்சியை வைத்து மிதப்பாக கட்டி வைத்து ஆமோ மிதப்பு மேல கண்ணுமாக பூண்டி மேல யாபமாக தசமுத்து மந்திரியும் மிதப்பும் கண்ணுமாக மிதப்பும் கண்ணுமாக தசமுத்து மந்திரி இருக்காரோ கதமுத்தும் இருப்பாரே. அப்படி மிதப்பு நல்ல கண்ணுமாக தசமுத்து இருக்கும் போதோ கருமர மெதலையதும் கருமுக்கு மெதலையதும் செம்மர நாய்க்குட்டிய செம்மர நாய்க்குட்டிய ஓடி கவிதாம் பிடித்துடையா செம்மர நாய்க்குட்டியே அப்படி கவி மெல்ல பிடித்த போது மெதலை கசமிழுக்க கசமுத்து கரையிலுக்க கரையதில இழுத்தல்லவோ வாளரங்கள் கொண்டல்லவோ ஐயா வாளரங்கள் கொண்டல்லவோ மெதலைய துண்டு துண்டா வெட்டுவாரா ஐயா வாழங்க கொண்டலவோ மெதலையே துண்டு துண்டாகவே வெட்டினார். வெட்டுகிறார். அசத்தியானவள் சாதம் கறிய கொண்டு வந்தார். கொண்டு வந்தா கொண்டு வந்து கொடுத்த போது ஆமா ஏ கசத்தி நாளைக்கு ஆமா செம்மூக்கு மெதலைய பிடிக்கணும். பிடிக்க வேண்டும். அதனால ஆமா நீ இந்த மெதலைய நாளைக்கு எனக்கு கறி சமைத்து கொண்டு வான்னா கொண்டு வா என்றார். அப்படி செம்மதலை மெதலைய பிடிக்க வேணும் என்று ஆமோ கருமூக்கு செம்மூக்கு மெதலைக்கு ஆமா கருமறை நாய்